பாமகல நிர்வாகிகளில் வந்து புதுசாக நியமனம் செய்வது நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? உங்கள் பாமக பைலா என்ன சொல்லுது? நீக்கும் அதிகாரம், சேர்க்கும் அதிகாரம் நிறுவன எனக்கும் இப்பொழுது அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராகவும் இருக்கிறேன். நிறுவனமாகவும் எனக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு தலைவர் முடிவு எடுப்பாங்களா, நிறுவனர் முடிவு எடுப்பாங்களா? அதற்கான வழிமுறைகள் என்ன? நிறுவனர் முடிவெடுப்பார். அவர் தலைவராகவும் இருப்பதனால ரெண்டும் சேர்ந்து முடிவெடுப்பார். அந்த ரெண்டு பொறுப்புகள் எனக்கு இருப்பதனால நான் முடிவெடுப்பேன். பொதுக்குழு கூட்டுறதுக்கு என்ன வழிமுறைகள்? அது வந்து நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழுன்னு இருக்குது. இதில் எது தொடர்ச்சியாக வரும், இறுதியாக எது வரும்? நிர்வாகக்குழு மாதந்தோறும் கூட்டலாம். கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து விவாதித்து குறைபாடுகள் இருந்தால் அதை நீக்க சொல்லி நிறைய இன்னும் கட்சியை நிறைய வழிநடத்துவது அது நிர்வாகக்குழு. அதே மாதிரி செயற்குழுவும் இன்னும் எப்படி செய்யணும், என்ன பண்ணணுன்றது அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதுக்கு வேண்டிய யோசனைகளை கொடுப்போம் செயற்குழுவுக்கு. செயற்குழு மெம்பர்கள் அவர்களுடைய கருத்துக்களை, கட்சியை வளர்ச்சி குறித்த கருத்துக்களை அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சுட்டி காட்டுவார்கள். அதன் அடிப்படையில் கட்சி மேலும் செயல்படும். அதனால் செயற்குழு இறுதியாக தேவைப்படின் நிர்வாகக்குழு, பொதுக்குழு எப்பொழுது வேணுமாலும் கூட்டலாம். அது அந்த முடிவெடுக்கும் அதிகாரம் நிறுவனாகிய எனக்குத்தான். நிறுவனம் மட்டுமல்ல, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பையும் ஏற்றிருக்கிற எனக்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு. நான் தேவைப்படும் போது இந்த ரெண்டையும் கூட்டி அவர்களிடம் பேசிய பிறகு, கருத்துக்களை கேட்ட பிறகு இறுதியாக அந்த பொதுக்குழுவை, மாநில பொதுக்குழுவை கூட்டுவேன். புதிய நிர்வாகிகள், புதிய மாவட்ட செயலாளர்கள், புதிய தலைவர்கள் வந்து நியமனம் பண்ணிட்டு வரீங்க. இந்த பணி எப்போது முடியும்? பொதுக்குழு கூடுவதற்கான அறிவிப்பு எப்போ எதிர்பார்க்கலாம்? அவ்வப்போது தேவைப்படும் போது இதை கூட்டுவோம். இந்த வருடத்திலேயே, என்ன வருஷம் அது? 2025. இந்த 2025க்கு உள்ளவே அந்த பொதுக்குழு கூடும். வழக்கமாக டிசம்பர் மாதம் கடைசியில் 31ஆம் தேதி, அந்த காலத்திலேருந்து அப்போ தான், அன்றைக்கி தான் கூடுவோம். நள்ளிரவு 12 மணிக்கு 31ஆம் தேதி நள்ளிரவு, டிசம்பர் நள்ளிரவு கேக்கு வெட்டி எல்லாருக்கும் கேக்கை கொடுத்து கொண்டாடுவோம். அது 31ஆம் தேதி மாற்றிட்டோம். ஏன்னா 31ஆம் தேதி 12 விழுந்தால் 1ஆம் தேதி. ஏன்னா அன்றைக்கி நம்ம கட்சிக்காரர்களை பார்க்குறதுக்கு, இல்லை இவங்க போய் தலைவர்களை பார்க்குறதுக்கு வசதியாக அதை மாற்றி 30ஆம் தேதி வச்சுருக்கோம். 30ஆம் தேதி நிர்வாகக்குழு ஒவ்வொரு வருடமும் 30ஆம் தேதி கூடும். இந்த ஆண்டும் 30ஆம் தேதி கூடும். தேவைப்படின் அதற்கு முன்னாலே கூட கூட்டலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் கூட்டலாம் பொதுக்குழுவை. ஐயா, வருகிற 10ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. இந்த பயணம் எப்போ தொடங்குது? 10ஆம் தேதி இது பண்ணிட்டீங்க. அடுத்தது எந்த ஊருக்கு நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க? 10ஆம் தேதி பூம்புகாருக்கு போகிறேன். அங்கே இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குழந்தையில் மயிலாடுதுறையில் கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன உறுதிப்படுத்தலை. அங்கே அந்த 2 இடத்துல கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரங்க கூட்டம், அதில் கலந்துக்குவேன். இனிமேல் பழைய ராமதாஸ் ஐயாவே உங்களை பார்க்கலாமா? பழச புதுசு என்ன? கிராம போனது, நம்ம ஆதரவாளர்களை வந்து ஈர்க்கிறது, பேசுறது, அரவணைப்பு நிச்சயமாக பார்க்கலாம். இப்போ தெரியலையா உங்களுக்கு? இப்போ தெரியுதா? இப்போ நம்ம நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவருக்கு ஐயா என்ன சொல்கிறீங்க? அவர்களுக்கு இன்னும் நல்லா வேகமாக செய்யணும், நல்லா செய்யணும், அவங்களோட வாழ்த்துக்களை சொல்கிறேன்.